கேரளாவில் இன்றும் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மலையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். ஆஷா, வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கேரளாவில் மேலும் 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் தனிமைப்பட்ட இடங்களில் கனமழை பெய்யும் எனவும், தொடர்ச்சியாக எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் காற்று வீசும் எனவும், எனவே கேரளா கடல் பகுதியில் கடல் அலை ஆக்ரோஷமாக எழும் என்பதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கேரளா கடல் பகுதியில் அவ்வப்போது கள்ளக்கடல் நிகழ்வும் நிகழ வாய்ப்பிருப்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும், அதே போன்று சுற்றுலா பயணிகளும் சரிதான், அதே போன்று பொதுமக்களும் இந்த கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இதே போன்று மலையோர பகுதிகளிலும் தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகளும் சரிதான், அதே போன்று அங்கிருக்கும் மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்த அளவில் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமாக பெய்து ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் முழு கொள்ளளவு என்பது எட்டியிருக்கின்றன. இந்த வகையில் நேற்று மாலை முதல் தற்பொழுது வரை மாநிலத்தின் பல மாவட்டங்களில் இந்த லேசான மழை என்பது நீடித்து வருகிறது. கனமழை என்பது ஒரு சில பகுதிகளில் பெய்து வரும் நிலையில் இந்த லேசான கனமழை என்பது மாநிலம் முழுவதும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை அடிப்படையில் ஒவ்வொரு மக்களும் எச்சரிக்கையாக இருக்கவும், அதே போன்று சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளும் சரிதான், அதே போன்று மலையோர பகுதிகளுக்கும் சுற்றுலா என்பது செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அணைகளில் இருக்கும் அந்த நீரின் அளவையும் தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருப்பதால் மேலும் மழை என்பது தீவிரமடைந்தால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆஷா, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.